அடுத்ததாக விருச்சிக ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? திருமதி பாரதி ஸ்ரீதர். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி 8ஆம் இடத்திற்கு போகிறார். மற்ற பயிற்சிகள் ராகு, கேது, சனி இது எதுவுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. காதலர்கள், அது நான் பெண்களுக்கு தான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ காதல் வாழ்க்கையில் புதுசாக நீங்கள் ஒருத்தரை எனக்கு தெரியும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். நட்புகளால் கேடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு நல்லா தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் தான், இவர் இன்ஸ்டாகிராமில் இருக்கார், நீ ஃப்ரெண்டாகலாம் சொல்லும்போது நமக்கு இது தேவையா, நமக்கு நேரங்காலம் சரியில்லை, இல்லை பெற்றோர்கள்ட்ட அறிவுரை கேட்குறதா, இல்லை நம்ம டீச்சர்கிட்ட கேட்டுக்கிறதாங்கிறத கண்டிப்பாக ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. 8ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆனவங்க பெண்கள் உடல் ஆரோக்கிய பாதிப்பு, அப்புறம் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் கருத்தரிக்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே கவனமாக இருங்க. ஏன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த யங் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்குமே இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்டதுலாம் வர்றதுக்கான இது நிறையா இருக்குது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் எந்த அளவுக்கு நம்ம நல்ல ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது, நல்ல டைம்லி ஃபுட்டு அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு, என்னென்ன மாதிரியான யோகா மெடிடேஷன் எல்லாம் நீங்கள் போகலாம், ஸ்பிரிச்சுவலாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ உங்கள் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, எங்கள் பசங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஏதாவது உங்கள் அட்வைசர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஹோமங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கான பாதுகாப்புக்கு நவகிரக ஹோமம் பண்ணுங்கள். வீட்டுக்கு எனக்கு ஆரோக்கியத்திற்காக மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய பாதுகாப்புக்காக விருச்சிக ராசிக்காரர்கள் வீடுகள்லேயே ஹோமங்கள் செய்வது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். எனக்கு கோவிலுக்கு போய் நான் ஒரு சாமியை பார்த்துட்டு வரணும் அப்படின்னா, நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், எந்த சிவ ஆலயங்களும் வியாழக்கிழமையில் போகலாம். கருடனினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது. ஸோ வியாழக்கிழமை கருடனுக்கு விளக்கேற்றும் பொழுது தேவையில்லாத நட்புகள், சத்ருக்களினுடைய பயம் இருக்காது. மிக்க நன்றிமா. அடுத்ததாக திரு மகேஷ் ஐயர், விருச்சிகம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி 2025 நல்லா இருக்கா அப்படின்னா, குரு 8ல் போயிட்டார். எப்படி சார் நல்லா இருக்கும், குரு மறைஞ்சிட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு பல யோசனைகள் பல பேருக்கு வரும். பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல சனி இருக்கார். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல கேது பகவான் வர்றார். விருச்சிகராசி பல வருஷமாக பல விஷயத்தை பார்த்துட்டாங்க அவங்க. ஸோ குரு 8க்கு போனான்னு 9க்கு போனான்னு என் வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்கு இருந்துகிட்ருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் அவங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். யாரையும் நம்பக்கூடாது, யார்ட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறத அவங்க மேம்படுத்திக்கணும். அதே மாதிரி வீடு வாடகைக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த டார்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ஐயாது, கதவை கோலம் போட்டாலும் பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, வாசல் தொலைச்சா என் வாசலுக்கு நீ தொலைக்கிறேன்னு பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த வாகனத்தில் சில பேர் ஏன் பார்க்கிங்லையா நிறுத்தேன்னு சொல்லிட்டு காத்திருப்பாங்க. இந்த மாதிரி சில சின்ன சில்லியான சில விஷயங்கள்லாம் பெருசாக வெடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதாக அமையும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வேலையில் இடமாற்றம் பண்ணும்போது 1க்கு 100 முறை கவனம் என்பது தேவை. இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வருமா வராதா சார்? பண வரவுகள் வருங்க. ஆனால் 1000 பேர்கிட்ட விளம்பரம் பண்ணிடுவாங்க. அவருக்கு யார் தெரியுமா ஃபீஸ் கட்டினது? நான் தான். அதுக்கு யார் தெரியுமா? நான் தான் உதவி பண்ணேன். உதவியும் பண்ணிவிட்டு நிறைய பேர்ட்டு அது சொல்கிறது ரொம்ப மனக்கசப்புகளையும் மன சங்கடத்தையும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். சிம்பிள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்றவர்கிட்ட பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. ஒரு மேனேஜபிள், நான் எடுத்து பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னால் எல்லோரும் உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அரசியலில் விருப்பம் இருக்கவங்க தயவுசெய்து போயிடுங்க. ஏன்னா அங்கே போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய மேனேஜிங் பாயிண்டில் அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு, மனைவியிட்ட கேட்டுட்டு, கணவர்கிட்ட கேட்டுட்டு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொருத்தட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மலைக்கோயில், முருகன் கோயிலில் மலைக்கோயில் வழிபாடு பண்ணுறது, வீட்டில் வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான
ஒரு காலமாக இருக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு. மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து திரு பீமராஜ் ஐயா, விருச்சகம். விருச்சிக ராசிக்கு இது அஷ்டம குரு காலம். அஷ்டமத்தில் குரு வரார் அப்படின்னு சொல்லும்போது இது நேரடியாக உங்களுக்கு நற்பலன்னு சொல்கிறதுக்கு இல்லை. குருன்னு சொல்லக்கூடிய ஒருவர் உங்கள் ராசிக்கு தன பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. 2 வீடுமே உங்களுக்கு தேவை. தனம், குடும்பம், வாக்கு, கல்வி இதெல்லாம் கட்டாயம் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயம். அந்த வீட்டுக்கு குரு அதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, புத்திரபாவம்னு சொல்லக்கூடியது, சொத்துக்களை குறிக்கக்கூடியது, அறிவாற்றலை குறிக்கக்கூடியது, இந்த இடமான 5ஆம் இடம். இந்த 2த்துக்கும் உண்டான கிரகம் அஷ்டமத்தில் போய் 8ஆம் வீட்டில் போய் மறைகிறார். அதனால நீங்கள் இந்த 2 பலனை அடையிறதுக்காக ரொம்ப போராட வேண்டியது இருக்கும். எந்த பலனை அடையிறதுக்காக? நீங்கள் பேசினா கூட முதல்ல ஒரு முறை பேசி பார்த்துக்கணும். முக்கியமான நபர்கிட்ட போய் பேசும்போது அதன் பிறகு தான் நீங்கள் பேசணும். குடும்ப நபர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுபோல் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த பலன்லாம் தரக்கூடியவர் 8ல் மறைகிறார். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவர் அந்த இடத்த பார்த்துடுறார். அதனால கஷ்டப்பட்டால் அது கிடைச்சிடும். கஷ்டமாக இருக்குன்னு விட்டு போயிட்டீங்கன்னா கிடைக்காது. 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ பூர்வத்தில் நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பலனானது கிடச்சிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் புண்ணியம் செய்ய ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு புண்ணியத்தை, நீங்களே அஷ்டமத்தில் குரு இருந்து கஷ்டப்படுவீங்க, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் சொல்லியாச்சு. அப்போ எப்படி புண்ணியம் செய்ய முடியும்னா பணத்தை கொண்டு மட்டும்தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. மனதார கூட நம்ம செய்யலாம். உடலார பிறருக்கு உதவிகள் செய்யலாம், சேவைகள் செய்யலாம். வயோதிகர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவங்கள நல்லா பார்த்துக்கிறது, அந்த மருத்துவ பராமரிப்பு ரொம்ப நல்லா செய்யறது அது உங்களுக்கு. அதுபோல் பிரார்த்தனை, வழிபாடு, பூஜைகள் செய்யும்போது உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட கேளுங்க, வேண்டான்னு சொல்ல. கடைசியில் என்ன பண்ணணும்னா இந்த உலகமும் நன்றாக இருக்க வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேளுங்க, மனதார நல்ல எண்ணங்களை கொண்டுருங்க. அப்போ உங்களுக்கு குரு 8ல் இருந்தாலும் கூட பலாபலனை கொடுப்பார். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எதெல்லாம் ரிஸ்க்குன்னு தோணுதோ அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஆகார நியமம் இருக்கணும், தூக்கம் சரியாக இருக்கணும், நல்ல நடத்தை இருக்கணும், அதெல்லாம் கவனமாக இருங்க. வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அஷ்டமி திதி அன்றைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுங்க. பூச நட்சத்திரம் அன்றைக்கு சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வாருங்க. இதில் உங்களுக்கு அஷ்டம குருவில் பெரிய கெடுதல் இல்லாமல் பலன் கிடைக்கும். மிக்க சிறப்பையா. தொடர்ந்து திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன், விருச்சகம். விருச்சிகராசி 2025 குரு பயிற்சி பலன்கள். காலபுருஷனுடைய 8ஆம் வீடு இது. இது ஒரு மர்மமான வீடு. உடல் பகுதியில் எதை மறைக்க வேண்டும் அதை குறிக்கக்கூடிய மர்மஸ்தானம் இது. ஒரு உயிரும் உடலும் பிரித்தெடுக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஹைலி ஸ்கில்டு, ஹைலி கேப்பபிள். அது விருச்சிக ராசி தான். அவங்களால செய்ய முடியாத காரியம் அப்படிங்கிறதே இருக்க முடியாது. அந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப ஆழமான உணர்வுகள் உண்டு. மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுலையும் கூட ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அப்சர்விங் கேப்பபிலிட்டிலாம் உண்டு. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா ஸ்கில்லும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது. இதில் ஏதாவது இவங்களுக்கு பயன்படுதா அப்படின்னா பெரிய 0 தான் நம்ம போடணும். ஸோ ஏன்னா மன அழுத்தம் காரணமாக நமக்கு எதுவுமே இல்லை. அந்த ஆழமாக ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. நம்மளால் இது முடியுமோ முடியாதோ, இது நம்மளால் செய்ய முடியாதோ, ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். தவிர சின்ன விதமான எதிர்ப்புகள், சின்ன விதமான ஒரு தோல்விகளை கூட தாங்கக்கூடிய மனப்பக்குவம் என்பது விருச்சிக ராசிக்கு, மனசுக்கு, புத்திக்கு தெரியும், ஆனால் மனசை ஒத்துக்காது. இதுதான் இதுக்கு நடுவில் ட்ராவல் தான் இவங்களுடைய ஜேர்னி. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்னதான் பலன்கள் சொன்னாலும் கூட அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கும். அதெல்லாம் போயா நீ வேறு. ஆனால் கேட்பாங்க, ராசி பலன் கேட்பாங்க. என்ன சொன்னாலும் சரிப்பா, எனக்கு என்னமோ எதுவும் நடக்க மாட்டேங்குதுப்பா. எல்லாருக்கும் நடக்குது, என் பக்கத்து வீட்டு விருச்சிக ராசிக்காரருக்கு நடக்குது, ஏன்னா எனக்கு நடக்கலை அப்படிம்பாங்க. இப்போ இந்த மாதிரி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இப்போது 4ல் ராகு, 5ல் சனி, 8ல் குரு மறையிறாரு. அதே மாதிரி 10ஆம் பாவத்தில் கேது. இந்த 4 பெரிய கிரகங்களை எடுத்துப்போம். திருப்பி ஒரு வளையத்துக்குள்ளே விருச்சிக ராசி நண்பர்கள் வராங்க. அது என்னென்னா இப்போ நம்ம சொல்கிறோம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு வளையத்துக்குள்ளேயே வராங்க விருச்சிக ராசி நண்பர்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1 கிரகத்தினுடைய சூழ்நிலைகள், 2 இவங்க பிரச்சனைகளை அதை பார்க்குற விதம், பர்ஸ்பெக்டிவ், இதுவும் மாறணும். எப்போவுமே எனக்கு சரியில்லைன்னு நம்பிக்கை உடையவங்க விருச்சிக ராசி நண்பர்கள். அதில் மாறுதல் தரக்கூடிய அளவில் ஒரு சில நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம். இப்போ குருவுடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுறதுனால பணம், பொருளாதாரம் நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும். ஏன்னா தனுசு ராசி குரு பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம் அது. அதனால் அதே மாதிரி விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும் சில ட்ராவல், நல்ல ஒரு பிரயாணங்கள் ஏற்படும். அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டட் நல்ல லாபகரமான பிரயாணங்கள். அதே மாதிரி இவங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு ஆரோக்கியம், சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால
குரு பார்வை விடுறதுனால இவங்களுடைய ஆரோக்கியம், தாய்மார்களுடைய ஆரோக்கியத்தெல்லாம் நல்ல மேம்பாடு இருக்கும். இந்த விருச்சிக ராசி இந்த குரு பயிற்சியானது பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சக்தி அப்படின்னா ஆண்களை விட அதிகம் வந்து பெண்களுக்கு தான். இந்த மனோசக்தின்னு சொல்லுவோம், மனோ தைரியம்னு சொல்லுவோம். ஆம்பளைங்கெல்லாம் நம்ம வெறப்பாக நடப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாம் வேஸ்ட்டு. பெண்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த பெண் விருச்சிக ராசி என்பவர்களை தோற்கடிக்கவே முடியாது. எஸ்பெஷலி வந்து மருத்துவர்களாக, விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் ஒரு பொற்கால ஆண்டாகத்தான் இந்த குரு பயிற்சியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மிகச்சிறப்பு.